குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் பிரின்சிபல்ஸ் அகாடமி 2026 ஆண்டுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இதில் நமக்கு இருக்கிற பெரிய டவுட் இந்த ஏஜ் லிமிட் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான ஏஜ் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் டீட்டெயில்ஸ் ஏஜ் டீட்டெயில் எப்போ முடியுதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எஸ்ஐக்கான ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பிசிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவு ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் ஏஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனோட ஏஜ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கேட்டகரி வைஸ் எடுத்திங்கன்னா ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 20லேருந்து 28 வயசு வரைக்கும் தான் நார்மலாக ஆக்சுவலாக உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் படி 20லேருந்து 30 வயசு வரைக்கும் எழுதியிருப்பீங்க. பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 30 தான் ஆக்சுவலாக. 20லேருந்து 32 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 20லேருந்து 33 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. 20லேருந்து 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எழுதிட்டு இருக்கீங்க. விடோவாக இருந்தீங்க அப்படின்னா 20லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட். இப்போ 20லேருந்து 37 வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா 20லேருந்து 33 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12/9/2026 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடையாது. எஸ்ஏ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஏஜ் லிமிட்டோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கும். இப்போ உள்ள அரசாணையின்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. சப்போஸ் எக்ஸாம் டைமில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அப்போ ஏதாவது சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனைத்து போட்டித் தேர்வுகளும் முன்னாடி சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. அனைத்து போட்டித் தேர்வுகளும் 12/9/2026 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜிஓ காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வர எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கட்டாயம் உண்டு, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடத்தில் கவர் பண்ணியிருக்கோம். 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடத்தணும். 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 பிப்ரவரி 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வானது முதல் தேர்வு தொடங்க இருக்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் வாய்ப்பு மற்றும் கடைசி வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக இந்த நம்மளுடைய சிறை டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுவோம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.